வணக்கம். வெல்கம் டு அட் நீட் பிசிக்ஸ் பை அருண் சேனல். இந்த காணொளியில் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஈர்ப்பியல் அப்படிங்கிற பாடத்தில் ஒரு MCQ பார்க்க போகிறோம். இது நீட் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேயா? சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் கோள் ஒன்று A, B மற்றும் C ஆகிய நிலைகளில் பெற்றுள்ள இயக்க ஆற்றல்கள் முறையே KA, KB மற்றும் KC ஆகும். சூரியன், இதுதான் சூரியனுடைய பொசிஷன். அதை சுற்றி நீள்வட்ட பாதையில ஒரு பிளானட் கோள் ஒன்று போய்கொண்டிருக்கிறது. இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ABC அப்படிங்கிற மூன்று வேறுபட்ட பொசிஷன்ல அதனுடைய இயக்க ஆற்றலானது KA, KB, KC அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இதுல இங்கு நெட்டச்சு AC மற்றும் SB ஆனது சூரியனின் நிலை S இல் வரையப்படும் செங்குத்து. அதாவது AC என்பது நெட்டச்சு, மேஜர் ஆக்சிஸ் சொல்லுவோம். SB என்பது ஒரு குத்துயரம். எதுல இருந்து வரைஞ்சிருக்காங்க? சூரியனுடைய பொசிஷன் S ல இருந்து வரைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் நமக்கு 4 விடைகள் கொடுத்திருக்கிறாங்க. KA is greater than KB greater than KC. சரியா? அதாவது இயக்க ஆற்றல் இந்த இடத்துல கோளினுடைய இயக்க ஆற்றல் வந்து ஏங்கிற பொசிஷனில் மிக அதிகமாக இருக்கும். B ல அதை விட சற்று குறைவு, C ல இன்னும் குறைவு அப்படிங்கிறது முதல் ஆப்ஷன். இரண்டாவது, KB ல எவ்வளவு இருக்குதோ அதை விட KA ல இன்னும் குறைவு, KC யில் அதை விட குறைவு. இது இரண்டாவது ஆப்ஷன். மூணாவது, KA less than KB less than KC. அதாவது இருக்கிறதுலே KA ல தான் மிக குறைவு, அதை விட KB குறைவு, அதை விட KC குறைவு. நாலாவது ஆப்ஷன் KB greater than KA which is greater than KC. இது என்ன சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கணக்கு வந்து 2018ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதற்கான விடை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இந்த நீள்வட்ட பாதையில சூரியனை மையமாக கொண்டு இந்த கோள் வந்து சுற்றி வருகிறது. அதனுடைய கோண உந்தம் இங்கிலீஷ்ல ஆங்குலர் மொமெண்டம் சொல்லுவோம், எல்லுங்கிற சிம்பல் சொல்லுவோம். equal to mvr. இது ஒரு மாறிலியாக இருக்கும், அதனால அதுக்கு ஒரு கேட்கிற சிம்பல் போடுறோம். கோண உந்தம் is equal to a constant k மாறிலி. This is equal to mvr. இப்போ mvr எப்படி சார்? r cross p ன்னு சொல்லுவோம், ஆங்குலர் மொமெண்டம், கோண உந்தம். சரியா? இப்போ இதுல r அடுத்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா mv is equal to k by r. அப்போ v அதாவது திசை வேகம் என்பது r, அதாவது டிஸ்டன்ஸ் r-க்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். இப்ப r-ங்கிறது இந்த படத்துல எங்க சார் இருக்கு? இந்த பாருங்க. r-ங்கிறது என்னன்னு சொன்னா அந்த ரேடியல் வெக்டார்னு சொல்றோம் இல்லையா, அந்த சூரியனிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் கோள் இருக்கும் பொழுது அந்த தூரம் எவ்வளவு? the distance SA தொலைவு தான் RA, SB தொலைவு RB, SC தொலைவு RC. என்ன பண்றோம்? RA, RB, RC. இந்த படத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது RA என்பது இருக்கிறதுல மிக குறைவு. அதை விட RB, அதாவது Bங்கிற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், தூரம், தொலைவு, அது கொஞ்சம் கூடுதல். RC அதை விட ரொம்ப கூடுதல். அப்போ RA is less than RB which is less than RC. சரியா? எனவே இதுல இருந்து என்ன தெரியுது? V என்பது திசை வேகம் என்பது R இன் மதிப்பிற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். அது இதை விட குறைவு சொன்னா வெலாசிட்டி என்பது அதை விட அதிகம், அதை விட அதிகம் இருக்கும். VA VB ஐ விட அதிகம், VB VC ஐ விட அதிகம். அதாவது திசை வேகம் V அதிகரித்தால் R குறைந்தால் V அதிகரிக்கும். V அதிகரிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும்? கைனெட்டிக் எனர்ஜி is equal to half mv². அப்ப திசை வேகம் அதிகரித்தால் இயக்க ஆற்றல் KE அதிகரிக்கும். இப்ப அந்த அடிப்படையில் KA என்பது மிக அதிகம், அதை விட KB குறைவு, அதை விட KC குறைவு. சரியா? ஆக A என்பது சரியான விடை. இன்னும் ஒரு கணக்கு இயற்பியல்ல அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்.
அதுவரைக்கும் நன்றி. தேங்க்யூ.